நடுவர்களின் சர்ச்சை முடிவு மீண்டும் நடத்தப்படுகிறதா 4வது டெஸ்ட்? இன்றைய நாள் ஆட்டத்தில் பற்றி எறிந்த உச்சக்கட்ட சர்ச்சைகள். ஐசிசி எடுத்த பயங்கர முடிவு. அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது நடைபெற்று வரும் 4வது டெஸ்ட் போட்டியின் 5வது மற்றும் கடைசி நாள் ஆட்டமான இன்றைய ஆட்டத்தில் பல சர்ச்சைகள் வெடித்துள்ளது. அவங்க 5வது மற்றும் கடைசி நாளான இன்றைய ஆட்டத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு மிக மிக சூப்பரான வாய்ப்பு ஒன்று உருவாகியிருந்தது. அதுவும் இந்த போட்டியின் வெற்றிதான் இந்திய அணிக்கு மிக மிக முக்கியம். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த போட்டியில் மட்டும் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தால் கிட்டத்தட்ட 10 டெஸ்ட் போட்டிகளின் வெற்றிக்கு சமமாகும். ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்குள் இந்திய அணியால் நுழைந்திருக்க முடியும். ஆக அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான மேட்சில் இன்றைய தினம் நம்ம யாஸ்வி ஜெய்ஸ்வாலின் விக்கெட் என்பது முழுக்க முழுக்க அதிசயமாக இருந்தது. ஏனென்றால் அனைத்து இந்திய பேட்ஸ்மேன்களும் அவுட் ஆகிய போது கடைசி ஒரே ஒரு பேட்ஸ்மேனாக இந்திய அணிக்காக களத்தில் கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக போராடிய யாஸ்வி ஜெய்ஸ்வாலின் விக்கெட்டின் போது ஸ்னிக்கோ மீட்டரில் எந்த ஒரு ஸ்பைக்கும் காட்டப்படவில்லை. ஆனாலும் நடுவர்கள் அவுட் கொடுத்து மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருந்தார்கள். இதனால் இந்த போட்டி வழக்கத்துக்கு மாறாக சில நிமிடங்கள் கூடுதலாக தடைப்பட்டு மிகவும் சர்ச்சையானது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி இப்போது தோற்றிருக்கிறது என்றால் அதற்கு இந்த ஒரே ஒருவர் தாங்க காரணம். அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ரிஷப் பண்ட் தான். ஏன்னா இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணி சிறப்பாக வெற்றியை நோக்கி விளையாடி கொண்டிருந்த போது அவசரப்பட்டு தேவையே இல்லாமல் 6 அடிக்க முயற்சி செய்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆகியிருந்தார் ரிஷப் பண்ட். அதே சமயம் ரிஷப் பண்ட் அவுட் ஆன போது வர்ணனையாளராக இருந்த நம்ம சுனில் கவாஸ்கர் ஸ்டூபிட் என்று 3 முறை மிக கோபமாக கத்தியது மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஒரு வர்ணனையாளராக இருந்து கொண்டு இவர் இப்படி கத்தியது தவறா, அல்லது இந்த இடத்தில் ரிஷப் பண்ட் அவுட் ஆனதை சுட்டி காட்டும் விதமாக சுனில் கவாஸ்கர் செய்தது சரிதானா என்ற சர்ச்சைகளும் எழுந்துள்ளது. ஏற்கனவே இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து இன்று திணறி வந்தபோது ரிஷப் பண்ட் களத்தில் பொறுமையாக விளையாடி வந்தார். களத்தில் இது போன்ற சமயங்களில் நம்ம தல தோனி என்ன செய்வார் என்றால் அதிரடி என்பதை ஆரம்பத்தில் கையில் எடுக்க மாட்டார். போட்டியை கடைசி வரை கொண்டு செல்வார். ஒருவேளை இந்த போட்டியிலும் நம்ம ரிஷப் பண்ட் தோனி போல யோசித்து போட்டியை கடைசி 75 ஓவர்கள் வரை நிதானமாக கொண்டு சென்று கடைசி 15 ஓவர்களில் அதிரடியை தொடங்கி இருந்தால் அப்போது ரிஷப் பண்ட் எதிர்பாராத விதமாக அவுட் ஆகி இருந்தாலும் கூட அதற்கு பிறகு வரும் பேட்ஸ்மேன்கள் அடுத்த 10-15 ஓவர்களில் எளிதாக இந்த போட்டியை டிரா செய்திருக்க முடியும். ஆனால் இப்போது ரிஷப் பண்ட் போட்டியின் ஆரம்பத்திலேயே அவுட் ஆகிவிட்டதால் அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் இன்றைய நாள் முழுக்க தாக்கு பிடிப்பது என்பது சாத்தியமே கிடையாதுங்க. மேலும் இந்த இன்னிங்ஸ் மட்டுமல்லாமல் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸிலும் இதே போலத்தான் தேவையில்லாமல் விளையாடி ரிஷப் பண்ட் அவரது விக்கெட்டை பறிகொடுத்திருந்தார். மேலும் இன்றைய நாளில் ரிஷப் பண்டின் இந்த விக்கெட்டுக்கு பிறகுதான் இந்திய அணியில் ஒட்டுமொத்த பாசிட்டிவ் இன்டென்டும் உடைந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுவதற்கு காரணமாக அமைந்தது. அதே சமயம் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா வீரர் டிராவிஸ் ஹெட் செய்த மிக மிக கேவலமான ஒரு செய்கை என்பது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் முகம் சுளிக்க வைத்தது. இதனால் கண்டிப்பாக இவருக்கு ஐசிசி கடுமையான தண்டனைகளை வழங்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது.